விஷயமாக விளையாட்டு வீரர்கள் மக்கள் மத்தியில் நாங்கள் வரவேற்கிறது. இந்த போட்டி கூடது துரதிருஷ்டவசமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக விஷயமாக இது ஒரு நல்ல திட்டம். அதே நேரத்தில் இது தொடர்பாக இப்போதைய நிலவரம் எப்படி என்று உலக விளையாட்டரங்கு தொடர்பாக எங்களுக்கு விளையாட்டு அமைச்சிலிருந்து 160 மில்லியன் கிடைக்கப்பட்டது. அந்த செயற்திட்டத்தை முன்னெடுக்கின்ற பொறுப்பு நாங்கள் கட்டிடங்கள் திணைக்களத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றபடியால் நாங்கள் அதற்குரிய நிதியை கட்டிடங்கள் திணைக்களத்திற்கு விடுவித்திருக்கின்றோம். இதே வேளையிலே மாவட்ட நீதிமன்றம் மற்றும் குடியியல் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே 3 வழக்குகள் இதற்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீதிமன்ற தரப்பில் இருக்கின்றபடியாலே நாங்கள் நிறைய விடயங்களை கலந்துவிட முடியாது. இருந்தாலும் இந்த உலக விளையாட்டரங்கு அமைப்பதற்குரிய ஏற்கனவே இந்த உலக விளையாட்டரங்கு வலைப்பந்தாட்ட காணி வழங்க ஏற்கனவே வலைப்பந்தாட்டம் மற்றும் வலைப்பந்தாட்டத்தினருக்காக ஏற்கனவே வழங்கப்பட்ட இந்த காணியிலே ஏற்கனவே யாழ்ப்பாண மாநகர சபை 3 பில்லியன் ரூபாய் செலவிலே அதற்குரிய ஆரம்பகட்ட வேலைகளை நீண்ட காலங்களுக்கு முன்னெடுத்திருந்தது. ஆகவே அதன் அடிப்படையிலே ஏற்கனவே விளையாட்டு செயற்பாட்டுக்காக முன்னெடுக்கப்பட்ட காணி என்ற ரீதியிலே எந்த விதமான ஒரு மரம் கூட தரிக்கப்படாத நிலையில் நாங்கள் அதிலே முன்னர் வாகன தரிப்பதற்காக மரங்களை தரிக்க வேண்டிய தேவைப்பாடு இருந்தது. இருந்தாலும் நாங்கள் அதனை தவிர்த்து வாகனங்களை தரிக்க விடுவதற்கு பிரிதொரிடத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கின்ற காரணத்தினாலே எந்த விதமான ஒரு மரமும் தவிர்க்காத நிலையிலே இந்த விளையாட்டு மைதானத்தை உலக விளையாட்டு அரங்கை நாங்கள் அமைக்கக்கூடிய நடவடிக்கைகளை முன்னெடுத்த போது அதற்கு எதிராக நீதிமன்றங்களிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலைமையில் அதற்குரிய தீர்ப்பு கிடைக்கும் வரையிலே நாங்கள் இந்த அபிவிருத்தி முன்னெடுக்க முடியாத நிலையிலே இருக்கிறோம். ஆகவே ஏற்கனவே இந்த விளையாட்டு மைதானம் நாங்கள் உலக விளையாட்டு ஒதுக்கப்பட்ட இடத்திலே யாழ்ப்பாண மாநகர சபையாலே அங்கே வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் கவனத்தில் கொண்டு வருகிறேன். தேசிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி தங்கள் முழு பலத்தை பாதிக்கிறதுக்கு பரிவம் செய்கிறார். அதை கொண்டு இல்லாத முன்னே கொண்டு பூந்தி பிரச்சனை வேண்டாம் என்பதுதான் நீங்க சொன்னது போல ஒரு விஷயம். கிடைக்காத சக்தி இந்த சமூக சக்தி என்பது ஜனநாயக முறைப்படி எல்லாரையும் அரவணைத்து தெரிவு செய்யப்பட்ட ஒன்றல்ல. அதிகாமம் வடக்கு சேமன் இப்ப சொன்னது போல அங்க 3 கிராம அலுவலர்களுக்கு மக்கள் குடியேற்றப்படையில்லை. இன்னைக்கு 40 வருஷமா வெளியேற்று எப்படி அதுக்கு நீங்க கொடுத்துறீங்க? நீங்க அது என்ன அடிப்படை? எவ்வளவு பெரிய ஊழல் சுகமாகும். நீங்க ஊழல் ஒழிக்கின்றீங்க, நியாயம் பண்றீங்க, தர்மம் பண்றீங்க, அறம் பண்றீங்க. இங்க இயங்காத 3 கிராம அலுவலர்களுக்கு முந்தைய அங்கீகரித்து சொல்றீங்க. இதுல வந்து போடுறீங்க. அப்ப என்ன அரசாங்க அதிபர் டிடிபி என்ன 3 கிராம அலுவலர்கள் என்ன? அதே நேரத்தில் அரச நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய நிர்வாக பொறிமுறைகள் எல்லாத்தையும் செயலற்றதாக இருக்கின்றது. அந்த பிரஜாசக்தி தலைவர்களுக்கு வழங்கப்பட்ட கடிதங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அதிலே அவர்கள் பொறுப்பு சான்றிதழ், அரசு சார்பற்ற நிறுவனங்களை இணைத்து செயல்படுதல், அரசு செயல் திட்டங்களை ஒருங்கிணைத்தல் கிட்டத்தட்ட ஒரு பிரதேச செயலாளருக்குரிய அளவுக்கு வழங்கப்படுகின்றது அதிகாரங்கள். அவர்களுக்கு சம்பளம் இல்லை என்பதும் அந்த வரப்பிரசாதங்கள் தொடர்பாக குறிப்பிடப்படவில்லை என்பதும் தான் அங்கே இருக்கின்ற ஒரே ஒரு SLS அதிகாரியிலே இருக்கின்ற விடயங்களை காட்டிலும்
இருக்கின்ற ஒரு குறைபாடாக இருக்கின்றதை தவிர நிச்சயத்தை வழங்கினால் நாங்கள் கேட்கின்றோம் ஒவ்வொரு கிராமத்திற்கும் மக்களால் தேர்தல் நடாத்தப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட வட்டார உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அங்கே தெரிவு செய்யப்பட்ட பிரதேச சபை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே நேர்முக தேர்தல்களிலே பங்கு பெற்று கிராம மட்டத்திலே உலகளவிலே பார்த்தோம்னா 3-4 உத்தியோகத்தர்கள் ஒவ்வொரு கிராமங்களிலும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் தலைவராக திடீரென்று ஒரு கட்சி நியமனமாகத்தான் அங்கே பிரஜாசக்தி தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பிரஜாசக்தி என்பது பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட அரசு திணைக்களங்களை பலவீனப்படுத்தி அரசாங்க உத்தியோகங்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி நீங்கள் செய்கிற ஒரு காரியம். அந்த அவ்வாறான ஒரு செயல்பாட்டை நீங்கள் செய்கிறது பொறுத்தவில்லை. அதிகாரிகள் யாராவது பங்களிக்கிறார்கள் கடமையில செய்யாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துவிட்டு ஒரு முக்கியவர்களை சட்டமுறைப்படி நியமிக்க அந்த திணைக்களங்களை விதைத்திருக்கிற வகையில செயல்பட வேண்டுமே தவிர ஒரு கட்சி தன்னுடைய விருப்பம் போல முழு அரசு திணைக்களங்களையும் காலடியில கொடுக்கிற மாதிரி ஒரு அணுகுமுறையை கையாளுறது தவறு. அது ஒரு நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு நல்லாட்சி தத்துவம் என்பதற்கு 100% எதிரானது. முழுக்க ஒரு ஜனநாயக விரோதமானது. இந்த திட்டத்தின் கீழான செயல்பாடுகளை கைவிட்டு பிரதேச சபையில் இருக்குது. மக்களால் தெரிஞ்சு 30 ஆண்டு 40 ஆண்டு கால யுத்தத்தால பிரதேச சபைகளுக்கு உள்ள நிதி இல்லை. அப்ப நிதி கிடைக்கிற நேரத்தில் அவர்கள் தங்கள் ஆற்றல் ஆளுமைகளை வளர்த்து கொள்ள முடியும். அப்ப இன்னைக்கு கிடைக்கிற நிதியை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்தால்தான் அவர்கள் தங்கள் ஆற்றல் ஆளுமைகளை வளர்த்து கொள்ள முடியாது. அதை தயவு செய்து நீங்கள் கூட திட்டத்தை மக்கள் சிலர் செய்ய வேண்டும். நீங்க கதைச்ச விஷயம் அந்த பிரச்சனை உட்படுத்தின ஒரு விஷயம் தான். 248 51 பகுதிகளில் விடுபடையில் 46 பகுதிகளில் விடுபடையில் இல்ல. நீங்க சொல்ல வர்ற விஷயத்தை சொல்லுங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் நாங்க இங்க வந்திருக்கிறோம். இந்த கூட்டத்தில் இதை பற்றி கதைக்க எங்களுக்கு அனுமதி கிடைக்காட்டி உங்களுக்கு வெளிவடக்கு மக்களுக்கு இந்த ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கிற உயர் அதிகாரிகளால் விளைக்கப்படுற ஒரு மாபெரும் ஒரு துரோகம். இந்த வரைக்கும் உங்களால குடியேற இல்லாம இருக்கிற ஒரு காரணத்துக்கு யாருமே எங்களுக்கு பதில் சொல்றீங்க. தெரிவு செய்யப்பட்ட கிராம மீட்டிங் காட்சி கொண்டிருக்கே நீங்க எழுப்பி போனீங்க. சில வழியில எடுக்காம விடுவீங்களோ தெரியல. போன மீட்டிங்க முடிவு சொல்லாம முடிவெடுத்துட்டீங்க. முக்கியமான பிரதிகள் முன்னால எங்களை இந்த பிரச்சனைக்குரிய ஆலோசனை நடைபெறாட்டிக்கும் எங்களுக்கு தீர்வு கிடைக்காது. ஏன்னா எங்களை பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய அரச உத்தியோகர் மேல இருந்து ராணுவ தளபதி மேல இருந்து எல்லாரும் கூடியிருக்கிற ஒரு சபை இது. உங்களுக்கு அப்படியாப்பட்ட ஏதாவது இருக்கு பாருங்க. முதல்ல நீங்க வாரத்துக்கு முதல்ல உங்க ஜிஏக்கு அறிவிங்க அல்லது உங்க டிஎஸ் கடந்த தெளிவாக மன்னிக்கணும். சரியான முறையில கேட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை இது சம்பந்தமா நாங்க கதைக்கணும்னு அனுமதி கேட்டிருந்தோம் நாங்க. ஆனா எங்களுக்கு அது சம்பந்தமான அனுமதி நேரடியா தரப்படையில்லை. ஆக மொத்தத்துல எங்களை இங்க நீங்க அனுமதிக்கிறதையே விரும்பாத போது எங்களுக்கான தீர்வு என்னன்னு உங்களால பெற்று தர முடியும் சார். இதுல இந்த அஜெண்டால வருகிற நிகழ்ச்சிகள் உயர் பாதுகாப்பு வலயம் சம்பந்தமான கௌரவ பார்லிமெண்ட் உறுப்பினர்களுடைய கருத்துக்கள் வர்ற இடத்துல நாங்கள் அந்த விஷயத்தை கலைப்போம். அப்படியான நிகழ்ச்சிகள் உள்ளடக்கப்பட்டுள்ள எங்கட முன்குடியேற்ற சங்கத்துக்கு அது சம்பந்தமான அறிவித்தல் தந்திருக்கணுமே சார். அந்த விடயம் நிறைய சரி சார், நாங்க பொறுமையா இருக்கிறோம். ஆனா கட்டாயம் இது சம்பந்தமா கதைச்சிட்டு போகணும்னு வேண்டிக் கொண்டு அமர்ந்தேன். இந்த விஷயம் இன்றைய நாள்ல மிக பிரதமான நாங்கள் எங்களோட வழிபடக்கு மக்கள் சார்பில் கேட்கிற ஒரே ஒரு விஷயம், இன்றைய நாள்ல எங்களுடைய
உரிய நேரத்தை ஒதுக்கி தருவோம். சொன்னீங்கள் அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் தீர்மானம் எடுத்திருக்கிறோம். அந்த தீர்மானத்தை முதலில் செய்ய வேண்டும் என்று நாங்கள் அதை செய்யலாம்னு சொன்னீங்க. ஒருங்கிணைப்பு குழுவிலே தீர்மானம் எடுத்திருக்கிறோம் தான் சொன்னா சரி, அதை நீங்க அதை மாற்றி வந்தா நாங்கள் செய்யலாம்னு சொன்னீங்க. நாளைக்கு அந்த ஒருங்கிணைப்பு நாங்கள் முதல்ல உங்களுக்கு போன கருத்தை ரெக்கார்டிங் தான் எடுத்து தருவோம். அதை நீங்க எடுத்து கொடுங்க. ஆனா அனுமதியற்ற புகழ்ந்த கடவுள் தான் அது. அதனால எந்த நேரத்திலையும் அதை அனுமதிக்கப்பட முடியாது. மக்களுக்கு கன்சர்ன் இல்லாம என்னது ஏதோ ஒரு வகையில தான் நடந்து அந்த கூட்டம் நடந்தது. அப்ப நான் தான் சேவன் தான் நான் சொன்னாங்க அது பாதை மும்பையில் ஆனா அதுக்கான சிக்னல் தான் கொடுத்தலை கேட்டுனாங்க. ஆனா தொழிற்சாலை கடவுள கொடுத்தலை கேட்டு ஒரு தவறுதலான என்னன்னா நேற்று நாங்கள் உங்களோட சந்திச்சோம் சம்பந்தமாக கதைச்சோம் சரியான. ஆனால் இப்ப இந்த வந்து இப்ப இந்த ஸ்ரீதர் சொல்ற மாதிரி இதோட மக்களுக்கும் தெரியும் இது வந்து ஒரு நீண்ட காலமா பாவிக்கப்படுகின்ற வீதி சரியா. அப்ப மக்களுக்கும் அத்தியாவசியமான வீதியாகவும் காண்போம் சரியா. அப்ப இது சம்பந்தமாக நீங்க எல்லாம் டிசைன் பண்ணுகின்ற பொழுது இந்த வீதியை விட்டு போட டிசைன் பண்ணிருக்கு அது என்ன நடந்தது எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கூட இப்ப வந்து அந்த பிரச்சனை வந்து வெளியில வந்தது. அப்ப நான் சொல்றேன் என்னன்னு கேட்ட உங்களுக்கு அதாவது உங்களால் சொல்ல நீங்க வேணா நீங்க உங்களோட முடிவு சொன்னா உங்களோட இன்ஜினியர் அதாவது உங்களோட எல்லைக்குள்ள முடிவு தான். இது சம்பந்தமா நான் இந்த சபைக்கு சொல்றேன்னு கேட்டா நேற்று இது சம்பந்தமா நாங்கள் அமைச்சரோட பேசி அமைச்சர் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் ஒரு சூழ்நிலை மீட்டிங் போடுறதுக்கு இருக்கிறாரு. அது சம்பந்தமாக அவர் மேலதிகமாக பேசுறதுக்கு பேசினாங்க. அந்த பிரதேசத்துடைய மக்களுக்கு சார்பான முடிவாக மாற்றிக் கொள்ளலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு நான் சொல்றது என்னன்னா நாங்கள் கேட்கிற இடங்களுக்கு எல்லாத்துக்கும் இவ்வாறான வீதிகள் அமைக்க போனால் ரயில் வரப்போவதில்லை. ரயில் ஓட முடியாது. ரயில் வந்து இப்ப வேகமாக ஓடப்போம் 110 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடப்போம். அப்ப அப்படிப்பட்ட நேரத்தில் உண்மையிலே மேலதிகமான இதுகள் வருவாங்கன்னா அதன் ஏற்படுகின்ற எஃபெக்ட்ங்கிறது பாதிப்புங்கிறது அளவுக்கு அதிகமாகும். அதனால வேண்டி இந்த இடத்துல மாத்திரம் நாங்கள் பட போகின்ற பொழுது இங்கே மாத்திரமல்ல மவுனாருக்கு பிரச்சனை கிளிநொச்சியிலும் பிரச்சனை. அப்ப இந்த இடங்களும் அமைக்கப்படுறது தொடர்பாக ஒரு தனியார் நாளில இந்த விதமான சுயேட்சை நடைமுறைகளும் இல்லாமல் வந்து ஒரு வைத்தியசாலை கட்டி போட்டு அதை வந்து பொதுமக்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு உரிய ஒரு சட்ட ரீதியான ஒரு செயற்பாடு கிடையாது. அப்ப தயவு செய்து வந்து இன்னைக்கு ஏற்கனவே தையிட்டியில வந்து விகாரியை கட்டி போட்டு வந்து அதை அகற்றுறது சம்பந்தமா நீங்க பல்வேறுபட்ட காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. அப்ப இப்ப வந்து ஆரம்பத்திலேயே அந்த கட்டுமானம் நடக்கைக்குள்ள வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிற பொழுது வந்து இந்த பொறுப்புள்ள சபையில வந்து அந்த கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை உரிய ராணுவ தரப்புக்கு நீங்கள் அறிவிக்க வேணும். அறிவித்து வந்து ஒரு குழப்பங்கள் மேலும் பிடிக்காதபடி வந்து தயவு செய்து வந்து அந்த கட்டுமானத்தை உடனடியாக நிறுத்தவும். வைத்தியசாலை வந்து நீண்ட காலமாக கட்டப்பட்டு அரபுகளிலிருந்து அதுக்குரிய கட்டுமானம் முதல் மக்கள் வாழ்ந்த காலத்தில் கட்டப்படுகிறது. அந்த காணியினர் பசுல கட்டிட்டு அவருக்கு காணியை கொடுக்காம நாங்கள் அரசாங்கம் சித்தா மாற்றம் போடுறது அப்படி செய்ய இயலாம். உரிய காணிக்காரன் காணியை கொடுக்கணும். அப்படியே மாற்றோட முடிக்கிறாரு. ஆனால் அந்த கட்டுமானத்தை தடை செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை அது நிப்பாட்டம் அந்த தீர்மானம் எடுக்கப்படும். அது நல்ல முதல்ல இன்றைக்கு இருக்கின்ற அரசு மாகாண சபையாக இருக்கலாம், மத்திய அரசாங்கத்தினுடைய ஸ்தாபனங்களாக இருக்கலாம். அநேகமான ஸ்தாபனங்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளில் ஆராய்ச்சி செய்கிறார்கள். உள்ளூராட்சி மன்றங்களின் அனுமதி கட்டிடங்களைத்தான் அமைப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அதை நான் முன்மொழிகிறேன். ஆஸ்பத்திரி கட்டுதல் நிறுத்தம் என்பதை நான் முன்மொழிகிறோம்.
117 ஏக்கரும் உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி தான் கையப்படுத்தி வச்சிருக்கிறேன். இன்று வரைக்கும் மக்களுக்கு அது சம்பந்தமான நீதி கிடைக்கல. ஏன்னா ஒரு அரச தேவைக்காக காணி சுவீகரிக்கப்பட்டா அதுக்குரிய நஷ்டஈடு வழங்கப்படணும், இல்லையென்றா அது சம்பந்தமான கலந்துரையாடல் காணி உரிமையாளரோட கதைக்கப்படணும். இன்று வரைக்கும் அது சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. நாங்கள் கேட்கிற விஷயம் தான், விமான நிலையம் உண்மையிலே விஸ்தரிக்கப்படும், அபிவிருத்தி நடக்கும் என்று சொன்னால் அதுக்கான காணியை மக்கள் வழங்குறதுக்கு தயார். ஆனால் அரசாங்கமும் அதிகாரிமாரும் அந்த மக்களோட நேரடியாக விஷயத்தை கதைக்கிறதுக்குரிய, அதாவது விமான நிலையம்னா விமான நிலையத்துக்கு தேவையான காணியின் அளவை வெளிப்படுத்தினே இல்லை, அதுக்குள்ள வர்ற காணிக்குரிய நஷ்டத்தை வழங்குறதுக்கு அந்த மக்களோட கைக்கலாம் மேலதிகமாக இருக்கிற காணிக்கார இந்த நிலங்களை விடுவிக்கிறதுக்குரிய அளவில் செய்யலாம். ஆனால் அரசாங்கம் அது சம்பந்தமாக வெளிப்படையாக அவங்களோட கதைக்கல. இன்றைக்கு ராணுவ தளபதி சொன்ன மாதிரி 2008 ஏக்கரில் 1600 ஏக்கர் கிட்ட அவையின் கைவசம் இருக்குன்னு சொல்றார். மற்றும் ஏர்போர்ட் வச்சிருக்கேன். அந்த 1600 ஏக்கருக்குள்ளேயும் ராணுவம் என்ன வேலை செய்யுது? தனியாக விவசாயம் மட்டும்தான் பெருமதியான செய்யுது. இன்றைக்கு அவையில் விவசாயத்தை செய்து அந்த வழிவடக்கில் இருக்கிற சின்ன சின்ன அவையில் வெல்ஃபேர் ஷாப், சலூன், சின்ன சின்ன குட்டி குட்டி கடையில எல்லாம் அவையின் உற்பத்தி பொருளை போட்டு விற்பனை செய்ய அங்க இருக்கிற சாதாரண மக்கள் வருமானம் இல்லாம போகுது. இது அமைச்சர் இப்ப இது ஒரு சாதாரண பிரச்சனையா இருக்கலாம் உங்களுக்கு. இன்னொரு 10 வருஷத்தால் அங்க வாழ்ற மக்கள்கிட்ட சாதாரண ஜீவனோபாயம் பாதிக்கப்படும். நாங்க கேட்கிற ஒரே ஒரு விஷயம், எங்களுக்கு காணி வெடிப்பு சம்பந்தமான ஒரு சரியான ஒரு தீர்வை, ஆணித்தரமான ஒரு தீர்வை சொல்லுங்க. ஆட்சிக்கு வந்த போதும் ஜனாதிபதி 2 தரம் மயிலடிக்கு வந்தவர், 2 தரம் வரும்போதும் மக்களுடைய காணி மக்களுக்கு சொன்னவர். கடைசியா வந்த போதும் அதே விஷயத்தை தான் சொல்றார். நீங்கள் உங்களோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த போதும் எங்களோட ஆரோக்கியமாத கோயில வச்சு சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்த கூட்டத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன், உங்களோட காணியை விட்டுட்டு தான் வருவேன் ஒரு வாக்கையும் தந்த நீங்க. இந்த வரைக்கும் அது சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. எங்களோட கோயில் பெருநாள் கமாண்ட பங்களாக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கோயில் பெருநாளுக்கு நாங்க பெர்மிஷனுக்கு அலையாத இடம் இல்லை. இதே இருக்கிற எல்லா அரசு உத்தியோகத்தர்மையாருக்கும் அந்த பிரச்சனை தெரியும். ஆனா இன்றைக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி எங்களோட திருவிழா நடத்துறதுக்கு அனுமதி தெரியல. ராணுவ தளபதிகிட்ட நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் கேட்கிறேன். பலாலி சந்தியில 1000க்கு மேற்பட்ட மக்கள்ல கூட்டி ஒரு வெசாக் கொண்டாடினவேன். அதுல இல்லாத பாதுகாப்பு நாங்க ஒரு 500-1000 பேர் சேர்ந்து ஒரு கோயில் திருப்பலியை செய்யறதால என்ன பாதுகாப்பு குறைவுகளுக்கு வருகிறது? இல்ல பதில சொல்லுங்க. நன்றி சொல்றதும் 46, 151, 148 நிச்சயங்கள் நான் அவைந்தே சொல்ல வர விஷயம். அது தொடர்பாக அவர்களுக்கு ஒப்பந்த காணி விடுவிக்கப்படுகின்ற செய்யாங்க. ஏன்னா அது விமான நிலைய விசாரிக்கிற விலை இல்லை. அப்ப அந்த காணிகள் இப்ப விடுவிக்கப்படுகின்ற விஷயத்தை தயவுசெய்து ஒரு முடிவா சொல்லுங்க. சரி, பதில் இல்ல தலைவர். நீங்கள் மற்ற அரசாங்கங்களை மோசமாக போட்டு மற்ற அரசாங்கங்கள் இனவாதம் மதவாதம் என்று சொல்லி அந்த அரசாங்கங்களை சொல்லி போட்டு அந்த அரசாங்கங்கள் கைப்பிடித்து அதே அணுகுமுறையை நடத்துகிறீர்கள் என்றால் அந்த மக்களை இந்த வன்முறை செய்ய சொல்லி தோணிக்கலாம். அவர்கள் தேடி வந்திருக்கிறாங்கன்னா பதில் சொல்லுங்க. சரி, எப்ப எவ்வளவு 1.5 வருஷம் ஆகிருக்க பதவிக்கு வந்து 1.5 வருஷம். அப்ப அந்த மக்கள் தெருவில் இருக்கிறான். ராணுவம் விவசாயம் செய்து அந்த உற்பத்தி பொருட்களை கொண்டு என்கிற சந்தைகளை வித்து கொண்டிருக்கிறார். அமைச்சரற்ற வகையிலே நல்ல ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஆனால் இன்றும் கோப்பாய் மாவீரர் துறையிடம் விடுவிக்கப்படாமல் அடிப்படையிலே ஒரு உடலங்கள் இருக்கின்ற இடம் என்று சொன்னால் அது உள்ளூராட்சி மன்றங்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். மயானங்கள் இருக்கார்கள் என்ற அடிப்படையில். ஆனால் அந்த விடயமும் நடைபெறாமல் இருக்கின்ற தயவு செய்து இது கையெட்டி தொடர்பாக இதையும் சேருங்கள். சாரங்களை சொல்லுங்கள். இப்ப தலைவர் ஒரு கேள்வி என்னன்னா, இறுதியில நீங்கள் இந்த விடயத்தோட விழாவாரியா தெரிவிக்கலாம். தலைவர் தயவுசெய்து சொல்லுங்க. ஏன்னா இது கடந்து போயிடலாம் தலைவர். ஏன்னா நீங்க சொல்றீங்க நாங்க இதை வச்சுதான் அரசியல் செய்யறோம். இந்த பிரச்சனை நீங்க தீர்த்தா எங்களுக்கு அரசியல் செய்யற கொண்டும் இல்லை. பிரச்சனை முடிஞ்சது. நீங்கள் வடிவ அபிவிருத்தி செய்து போகலாம். அப்ப இது தயவுசெய்து இது கூட்டம் முடிகிறதுக்கு இடையில இது தொடர்பாக விழாவாரியாக விவாதிக்கிறதுக்கு நேரம் பெறப்பட வேண்டும். எங்களுக்கு வேற இடம் இல்லை. இதை மீறி போனா நாங்கள் போராட்டம் செய்யறத தவிர வேற வழி இல்லை. மக்களை போராட்டத்துக்கு தள்ள வரலாம் என்ற ஒரு மனநிலையோட இந்த விஷயத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். மீட்டிங் முடிய உங்களை சந்திக்க மாட்டேன். நான் கேட்டது உயரிய இந்த மக்கள் சபையில மக்களுக்கு முன்னாலேயே ஒரு விஷயத்தை கேட்டேன். நீங்க இதுல சொல்றதான் அமைச்சர் சரியான ஒரு பதில். என்ன முடிய சந்திக்க சொல்லி உங்களோட பிரதிநிதி என்னட்ட சொல்லிட்டு போறேன்.
அப்ப அது சம்பந்தமா என்ன விஷயம், அது சம்பந்தமா நீங்க கதைக்க போறீங்கன்ற விஷயத்தை இதுலயே சொல்லுங்க. எங்களோட பிரச்சனை இதை தவிர வேற எங்கேயும் கதைக்கப்படாது. நீங்க தனியா கூப்பிட்டு என்ன கதைக்கிறேன்டா அது வந்து என்ன மிரட்டுற சம்பந்தமான விஷயமா தான் நான் எதிர்பார்ப்பேனே தவிர தீர்வு தர்ற விஷயமா இருக்காது. தீர்வு தரக்கூடியதா இருந்தா இந்த இடத்துல நீங்க சொல்லலாம். உங்களோட ஆளுமை குறைபாடு அமைச்சர், உண்மையில நீங்க ஒரு உரிய முறையில் எங்களுக்கு பதில் சொல்ல முடியலைன்னா உங்களோட ஆளுமை குறைபாடு நான் சொல்லி இந்த இடத்துல சார். ஆனா வெளிவடக்குல நாங்க இனி தொடர்ச்சியா போராட்டம் மட்டும்தான் செய்யலாம்னு நினைக்கிறேன். யாருமே எங்களை கண்டுகொள்றீங்க இல்ல. போராட்டத்தோட தான் மக்கள் இனி உங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. சேவை தேவை கருதிய இடமாற்ற அடிப்படையில் 93 ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்குது. அவர்கள் மேன்முறையீடு செய்திருக்கிறார்கள். அந்த மேன்முறையீடு பரிசீலிக்கப்படும் வரைக்கும் வந்து அந்த இடமாற்றங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட வேண்டும். மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுல வந்து கலெக்டர் கொண்டு போய் இருந்தால் இது வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும். நீதிமன்றத்துல வழக்கு நடந்து இல்ல அந்த அந்த அதில் தவறான கருத்து கௌரவ ஆளுநர் அவர்களே. இந்த மேன்முறையீடு வந்து திணைக்களங்களுக்கு செய்யப்பட்டிருக்குது. அந்த மேன்முறையீட்டை பரிசீலிக்காமல் வந்து நீங்கள் அந்த அவசரமா அந்த இடமாற்றத்தை செய்யறதுக்கு அவசரப்படுறதுக்குரிய காரணம் என்னன்ற ஒரு பெரிய தயவு செய்து வந்து நீங்கள் அப்படி செய்யாம இருந்தால் மனிதாபிமான அடிப்படையில் நிறைய பேர் வந்து மோசமான பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட பிரச்சனைகளோட இருக்கிறார்கள், நோய்களோட இருக்கிறார்கள், இயலாத பிள்ளைகளோட இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை வந்து நீங்கள் திடீரென்று மேல்முறையீட்டை பரிசீலிக்காமல் அவர்களை வந்து இடமாற்றத்துக்கு உடனடியாக போகணும்னு சொல்லி நிர்பந்திக்கக்குள்ள அவர்கள் மோசமாக பாதிக்கப்படுகிறார்கள். அந்த குடும்பங்கள் கடந்த காலத்தில் வந்து முல்லைத்தீவிலே ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து இடமாற்றம் கொடுக்க தவறுனதால அந்த பிள்ளை இறந்து அந்த பெரிய ஒரு பாதிப்பு நடந்திருந்தது. தயவுசெய்து ஒரு மனிதாயமான அடிப்படையில் இந்த ஒரு சட்டப்படி நீங்கள் இந்த வேலைக்கும் ஆக குறைஞ்சது நீங்கள் இந்த சேவையின் தேவை இடமாற்றத்தில் நீங்கள் இடமாற்றம் கொடுத்திருக்கிறார்கள் செய்திருக்கிற மேன்முறையிட்டு பரிசீலிக்கும் வரைக்குமாக வந்து அந்த இடமாற்றத்தை வந்து நீங்கள் நிறுத்தி வைக்க வேண்டும். நாங்கள் இடமாற்றம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி சொல்லேன். அது ஒரு தொழிற்சங்கம் போட்ட வழக்கு. ஆனால் உங்களுடைய உத்தியோகர்கள் உங்கள்கிட்ட மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த மேல்முறையீட்டை பரிசீலிக்காமல் வந்து வாகனங்கள்ல கடிதங்களை கொடுத்து விலைய கழிப்பணிப்பாளர்களை கொடுத்து வந்து அவர்களை ரிலீஸ் பண்ணது வந்து இந்த நோக்கத்துக்காக. தயவுசெய்து அப்படி செய்யாதீங்க. ஏனென்றால் உங்களுக்கும் குடும்பங்களுக்கும் உங்களுக்கும் சகோதரர்கள் இருப்பார்கள், உறவினர்கள் இருப்பார்கள் வந்து அவர்கள் இப்படி செய்யக்கூடாது. அவர்களும் மனிதர்கள், ஆசிரியர்கள் அவர்கள் எப்படி பிள்ளைகளை படிக்கிறது? ஏற்கனவே கணவன் வெளிமாவட்டத்தில் வேலை செய்யணும். கடைசி மேன்முறையிட்ட பரிசீலனை செய்யும். ஏன் அதுக்கு மறக்கிறீங்க? உங்களோட சட்டத்திட்டங்களின் படி செயல்படுத்த சொல்றேன். அதுக்குள்ள பரிசீலிக்காமல் இந்த இடமாற்றத்தை 8 நாள் இருக்கு பாடசாலை விடுமுறை. அதனால 10 நாட்கள் பாடசாலை விடுமுறை நாட்கள். பரிசீலனை செய்து போட்டு வந்து நீங்கள் ஏன் அவர்களுக்கு அந்த இடமாற்றத்தை கொடுக்கலாம்? இருக்குது பரீட்சைக்கு வந்து மாணவர்கள் வந்து தோற்க வேண்டி இருக்குது. பரீட்சைக்கு படிப்பிச்சு ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் கொடுக்கப்படுது என்று சொன்னால் இந்த 8 நாட்களுக்குள்ள அந்த மாணவர்கள் நல்ல அடிப்படையில் அந்த இடமாற்றம் செய்யப்படுது. என்ன நோக்கம்? 6 மாத குழந்தையோட இருக்கிற நோயாளி, கேன்சர் நோயாளி அனுப்பப்படுது. செல்பிசிகளோட இருக்கிற நோயாளி ஆசிரியர்கள் அனுப்பப்படுறாங்க. இப்படி பாரதூரமா பாதிக்கப்பட்ட அதை விட வடக்கு மாகாண இடமாற்ற கொள்கைங்க 4.4 என்ற பிரிவு இடமாற்ற சபை ஒன்று இருக்கத்தக்கதாக அந்த இடமாற்ற சபையை இந்த திணைக்களங்கள் எல்லாம் கூடி வந்து நீங்கள் எடுத்திருக்கத்தக்கதாக அந்த இடமாற்ற சபையை தீர்மானங்களை மதிக்காமல் ஏன் இவ்வாறு செய்யப்படுகிறது? சேவையின் தேவை என்பது வந்து அவசர அடிப்படையில் திட்டங்களில் தான் செய்யப்படலாம். ஆனா இன்றைக்கு வந்து 193 பேருக்கு வந்து இந்த இடமாற்றம் கொடுக்கப்படுறது வந்து உங்களிடம் செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மேன்முறையிட்டு பரிசீலித்து விட்டு அவர்களை அனுப்புங்கள். தயவுசெய்து வந்து ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க. 8 நாள் இருக்கு பாடசாலை விடுமுறை. தயவுசெய்து வந்து அந்த உண்மையான மறுபரிசீலனை செய்ய மிக தாழ்மையை நம்மள்கிட்ட கேட்கிறோம். பரீட்சை நடைபெற்று கொண்டிருக்கிறது. 8 நாள் இருக்குமா? மாகாணத்தில்
இருக்கிற மத்திய 3 மாவட்டங்களோட டிசிசி மீட்டிங்கு தான் தெரியும். அங்க நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா இங்கே ஒரு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருந்தால் மத்திய 4 மாவட்டங்களுக்கும் ஆசிரியர் போக வேண்டிய தேவை இருக்கு. இங்கே இருக்க பூவாட்டில் அந்த பிள்ளைகள் யார் கல்வி வசதி அது ஒரு தனிப்பட்ட ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட கிராமங்கள் இருக்கிற பிள்ளைகளின் வசதிகள் பாதிக்கப்பட்ட அதுக்கு பொறுப்பு. அதில் எந்த விதமான மாற்றுகளும் இல்லை அவர்களே, அதில் எந்த மாற்றுகளும் இல்லை. ஆனால் அதற்காக வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்கள், நோயற்ற பிள்ளைகளோடு இருக்கிறவர்கள் மனிதநேயமற்ற வகையில எந்த விதமான ஒரு அந்த பரிசீலனைகளும் இல்லாமல் இருக்கப்படக்கூடாது. அதுக்கு தான் சட்டத்திட்டங்கள் இருக்கு, தொழிற்சங்கங்கள் இருக்குது. சட்டத்திட்டங்களை நீங்கள் விரும்புகிறவரை அப்படி செய்யக்கூடாது. அப்ப நீங்கள் எந்த கோரிக்கை இருக்கேன்னு கேட்டேன். இந்த கோரிக்கை இருக்குது. இது கட்டாயம் இவங்க போயிட்டு டியூட்டி அசைன் பண்ணணும்னு சொல்றீங்க. அது ஓகே, சரியா, சட்ட ரீதியா சரி. என்கிட்ட இங்கே மாத்திரம் நாங்க உங்களுக்கு இறக்க பார்க்கின்ற பொழுது அங்க இருக்கிறாங்க 10 வருஷம் தெரிஞ்சு கொண்டாங்க வரையிலாம இருக்கிறாங்க. அவங்களோட பிரச்சனையும் இதுல இருக்கு. இருந்த போதிலும் கூட நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னொரு 10 நாள் தான் இருக்குது ஸ்கூல் லீவ் கொடுக்குறது. அப்ப அந்த ஸ்கூல் லீவ் வரைக்கும் சரி இவங்களை இங்கே இருக்க வச்சுக்கொண்டு அதுக்கு பிறகு ஏதாவது கட்டாயம் அவங்க போய் ஆகணும். அப்படி அவங்க டேட் அசைன் பண்ண பிறகு அதுக்கு பிறகு அப்படி போட்டு அது நியாயமற்றது. அதிகாரிகள் பொறுப்பற்றி செயல்படுறதுக்கு நீங்கள் இடமளிக்க கூடாது. ஒருவர் செல்ல முடியாதுன்னு சொல்லி ஒரு மேன்முறையீடு செய்கிறார் சொன்னால் அவருக்குரிய கிரவுண்டை நீங்கள் பரிசீலித்த பிறகுதான் நீங்கள் அதை அனுமதிக்கப்படும். அது இன்றைக்கு அவருக்கு விட்டுட்டு போறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஏழாத பிள்ளையை விட்டுட்டு போறதுக்கு அல்லது தாய்தேவரை விட்டுட்டு போறதுக்கு நீங்க போன பிறகுதான் சொல்லி நம்ம நாளைக்கு சாகோதி போட்டு போறதாங்க. இது கையெழுத்து செய்யறாம ஒரு ஜீவத்தை நிப்பாட்டினா அதை பரிசீலித்தவர்களுக்கு ஒரு அரசாங்க ஊழியருக்கு அக்டி போறதுக்கான உரிமை இருக்குது. அந்த அக்டி மறுக்கப்பட்டா மறு அக்டில போறதுக்கு உரிமை இருக்குது. எனவே சிலருக்கு முறைப்பாடுகளை பார்க்கும் பொழுது அக்டி எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் தான் அனுப்பப்படுறது. ஒரு ஆளை கொண்டு நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கால கொண்டு பிள்ளைச்சியில அல்லது முல்லைத்தீவில மன்னால பவுனியால கொண்டு போடுறோம்னா இன்னும் கைத்தீவியால கொண்டே போடுறோம். பிள்ளைச்சியில பார்த்தா 70 கிலோமீட்டர் இருக்குது. ஆனா மன்னால கொண்டே போடுறோம்னா உண்மையா பாடக்கல்வி இருக்குது. இப்ப நீங்க பாத்து சேவையும் தேவை இடமாற்றம் சொன்னால் அந்த இடமாற்றம் சம்பந்தமாக ஒரு சேவையும் தேவை இடமாற்றத்தை 2 பேர் 5 பேரை மாற்றலாம். ஆனா 100 பேரை மாற்றுறது பொருத்தப்பட்ட பேர் அது அனுபவ தான் செய்ய வேண்டும். எனவே இது சம்பந்தமாக நாங்கள் வட மாகாணத்துல சரியான முறையில ஒரு இடமாற்ற கொள்கையை முன்வைக்க வேண்டும். அது காலத்துக்கு காலம் நேரத்துக்கு நேரம் பின்பற்றப்படாத கூட தெரிஞ்சு இருக்குது. அது ஒரு மன உளைச்சல ஆசிரியருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் சொன்னால் ஆன்சர் ஆகும். தயவு செய்து இந்த ஆசிரியர்கள் ஏதாவது வழியில சரியான முறையில கொண்டு போகணும். இல்ல எனக்கு இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, நம்ம விலை கொள்வோம். இது இந்த டான்சர் நம்ம எடுக்கிறது டான்சர் போர்டு தொழிற்சங்கங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த டான்சர் போர்டுல இருந்து இது முடிவெடுக்கப்படும். அப்படிதானே இருந்து இல்ல சார் தொழிற்சங்கம் பங்கு பற்றாத அதிகாரிகளான தனியாக யாமாவது ஆசிரியர் மன்றத்துக்கு சம்பந்தப்பட்டதில் மன்றத்தில் 8 அல்லது 9 வருஷம் வேலை செய்து முடித்திருக்கிற 350 ஆசிரியர்கள் இது சம்பந்தப்பட்டிருக்கு. சரி, அந்த ஆசிரியர்கள் நாங்கள் பார்க்கத்தான் வேணும். ஆனால் இதில் ஏற்கனவே கௌரவ ஆண்டு சொல்லப்பட்ட நீதிமன்ற நடவடிக்கைகளும் இருக்குது. இதில் நாங்கள் பொதுச்சபையில் நீதிமன்ற நடவடிக்கைகள் இருக்கிற விஷயம் சம்பந்தமாக எங்களால் இலக்கு மேலே கதைக்கவும் வேண்டாம். நீதிமன்றத்தில் ஒரு நடவடிக்கை இருக்கிற பொழுது எப்படி இந்த இடமாற்றம் கொடுக்கப்பட்டது? எப்படி கொடுக்கப்பட்டது? இடைக்கால தடவுத்தரவு கொடுக்கப்பட்டது நீதிமன்றத்தால். இடைக்கால தடவுத்தரவு கேட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நீதிமன்றத்தால் இடைக்கால தடவுத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற இதில் இந்த டிரான்ஸ்போர்ட் ஆனது மாகாண கல்வி திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்டது. முதல் ஆசிரியர் சங்கங்களை இணைச்சி தான் இந்த இடமாற்றம் நடந்தது. ஆசிரியர் சங்கங்களை இணைச்சி செய்யலாம்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதற்கு அடிப்படையில் மாகாண கல்வி திணைக்களத்தால் அந்த பட்டியல் மீளப் பெறப்பட்டு இப்போ தற்பொழுது திருப்பி அந்த பட்டியல் சில பிள்ளைகளின் சரி செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது. அப்படி வடக்கு மாகாண கல்வி அமைச்சருடைய செயலாளர் அவர்களுடைய கௌரவ ஆளுநர் அவர்களுடைய விடயத்தை பாரப்படுத்திக் கொண்டு நாங்கள் இந்த மாவட்டத்தினுடைய ஒரு முதலாவது இந்த வருடத்திற்கான
முதலாம் காலாண்டுக்கான கூட்டத்தை அரசாங்க என்னன்னு சொல்லி அந்த கையீட்டு விகாரம் தொடர்பாக வந்து என்ன முடிவு 15 பணத்தால் அனுப்பப்பட்டிருக்கிறது. தயவு செய்து வந்து இது ஒரு கொதிக்கிற பிரச்சனையா இருக்கிற பொழுது வந்து நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறீர்கள் வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும். சரி, இது விடயம் கையீட்டு விகார சம்பந்தமாக ஏற்கனவே கொழும்புல நடைபெற்ற கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கிறது. கலந்துரையாடல் அதனுடைய விவரங்கள் கிழக்கு பக்கமாக இருக்கின்ற பிரதேசம் முழுவதையும் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகள் தீர்க்கின்ற பொழுது நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். விஷேடமாக சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் விஷேடமாக அந்த பிரதேசம் இல்லாட்டியும் பெருவாரியான காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுப்போம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் அந்த கட்டப்பட்டு வருகின்ற ஹாஸ்பிட்டல் தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கும் அல்லது அது சம்பந்தமாக பேசுவதற்கும் நாங்கள் ஜனாதிபதியுடைய கவனத்துக்கும் அதிக பாதுகாப்பு எல்லாருமே கவனத்துக்கும் கொண்டு வந்து அதை நிறுத்துவதா அல்லது அதை கட்டி எதிர்காலத்தில் அது மக்களுக்கு சேவைக்காக பயன்படுத்துவதா என்பதை சம்பந்தமாக பேசவும் வேண்டும். அதே நேரத்தில் அதற்கான அனுமதியை பெற்றுக் கொடுப்பதற்கு அந்த நில உரிமையாளர்களிடமும் நாங்கள் பேச வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். நில உரிமையாளரை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இருந்த போதிலும் கூட அது சம்பந்தமாக நாங்கள் கவனம் எடுப்போம். உண்மையிலேயே அது ஆசிரியர் மாற்றத்துக்கும் எங்களுக்கும் டிசிசிக்கும் எந்த விதமான தொடர்பு கிடையாது. ஒன்று. இரண்டாவது, அது மேல்முறையீடுகள் பரிசீலிக்கப்படுவதற்கு அவர்கள் சென்று, அதாவது முதலில் அவர்கள் வேலையை பொறுப்பேற்க வேண்டும். அந்தந்த பிரதேசங்கள் பொறுப்பேற்றுவிட்டு அங்கிருந்து அவர்கள் மேன்முறையீடுகளை செய்துவிட்டு வேண்டுமென்றால் மேன்முறையீடுகள் செய்துவிட்டு வேண்டுமென்றால் விடுமுறை கொண்டு கூட அந்த வழக்கு முடிவு வரைக்கும் கூட இருந்து பேசலாம். இருந்த போதிலும் கூட நாங்கள் எங்களுடைய பக்கம் இருந்து நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயம்தான் இது. அவர்களுடைய பக்கம் வந்து நியாயமாக இருக்கலாம். அதே போன்று இந்த பிரச்சனையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்னொரு புறம் அவர்கள் வழக்கும் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அப்போ அந்த வழக்காடுகின்ற ஒரு சூழலும் நீதிமன்றத்தினுடைய விடயமாகவும் இது இருக்கிறது. அது சம்பந்தமாக நாங்கள் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் வரைக்கும் 300க்கும் அதிகமானவர்கள் வெளி மாவட்டத்தில் 10 வருடங்களாக 8 வருடங்களாக இருக்கின்றனர். அவர்களை சம்பந்தமாக நாங்கள் பார்க்கிறோம். அதனால் இவைகள் அனைத்தையும் பார்ப்பதற்கு தான் முடிவெடுக்கப்பட வேண்டும். இருந்த போதும் கூட இது சம்பந்தமாக நான் என்னுடைய வேண்டுதலாக இருந்தது வேறு எதுவுமல்ல. குறைந்தது இன்னும் 10 நாள் 15 நாள் தான் இருக்கின்றது விடுமுறைக்கான காலம். அந்த விடுமுறை காலத்திலாவது இவர்களை இங்கே வைத்துவிட்டு அதற்கு பிறகாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா என்று நாங்கள் பேசினோம். இருந்த போதிலும் கூட அது இன்றைக்கு பின்னரும் கூட சம்பந்தமாக நாங்கள் ஆளுநரோடு புரிந்திருக்கின்றோம். அதற்கு பிறகு தான் இதற்கான முடிவுகளை எங்களால் சொல்ல முடியும். தொடர்ச்சியாக அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவரை நேரடியாக இந்த டிசி கூட்டங்களில் லைவ் போட்டு கொண்டு அவருக்கு என்ன நடவடிக்கை எடுக்க அது நடவடிக்கை உண்மையிலேயே இன்றைக்கு நாங்கள் முதல்ல இந்த இடத்துல நாங்கள் ஒரு ஒழுங்குமுறை கொண்டு வர வேண்டும் ஒரு பக்கம். அது இல்லாமல் அந்த வகையான நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற எல்லாருக்கும் அந்த பொதுவான சட்டமாக இருக்க வேண்டும். அவ்வாறான சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அந்த உரிய பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அதே நடைமுறையை நாங்கள் கையாளுவதற்கு தீர்மானிக்கிறோம். சுற்றுநிறுவ மாரஸ் ஒன்றில் ஊடகங்கள் அறிக்கையிடுறதுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கோம். அந்த ஊடகவியாளரை நீங்கள் காணொலி எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற அந்த அறிக்கையிடலாமன்னு சொல்கிற கூட்டம் வந்து விதிமுறை மீறலாக தானே இருக்கு. அறிக்கைகள் உங்களுக்கு வந்து அமர்ந்து கொண்டு உங்களுக்கு தேவையான அறிக்கைகள் அறிக்கையிடல் காணொலி எடுத்தாலும் வேணும். தொலைக்காட்சிகளுடைய அறிக்கையிடல் வந்து காணொலி வழியில் தான் காணொலி வழியாகத்தான் வருது. அதனால உண்மை இன்றைக்கு நாங்கள்லாம் சொன்னாலும் எங்களை வீடியோக்கள் தானே வரப்போகுது. சரியா? அப்போ அந்த வீடியோக்கள் எடுக்கிறது பரவாயில்லை. வீடியோக்களை வந்து ஆட்களுக்கு ஒவ்வொருத்தரும் பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு முன்னால் ஓடி அங்கே ஓடி இங்கே ஓடி அப்படி அந்த 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 என்ன வீவஸ் வருகின்ற கட்ஸ் மாத்திரம் எடுக்க வேண்டாம்ட்டு நம்ம பொதுவாக எடுத்து அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த வருஷம் தீர்மானிச்சோம். அடுத்த முறை நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். அதாவது மாவட்ட கச்சேரியால் முழுமையான வீடியோ பதிவு ஏற்றப்படும். அந்த பதிவும் நாங்கள் உங்களுக்கு முழுமையாக தாரத்துக்கும் ஒரு உண்மை இருக்கு. என்னன்னா ரணில் விக்ரமசிங்கா கிட்ட ஆலோசனை பெற வேண்டிய அளவுக்கு ஒரு மந்த நிலைமையில இருக்கின்ற அரசாங்கம் இல்லை எங்களுடைய அரசாங்கம். ஏன் நான் இதை சொல்றேன்டா,
ரணில் விக்ரமசிங்க 40 வருடங்களுக்கு மேலாக இந்த பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்தார். அமைச்சராக, பிரதி அமைச்சராக, பிரதமராக, எதிர்கட்சி தலைவராக இருந்து செயற்பட்டவர். அதே நேரத்தில் இந்த நமது நாட்டில் ஏற்பட்ட பல்வேறு விதமான மோசடிகளுக்கு காரணக்கர்த்தாக்களாக இருந்தவர். விஷயமாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், பிணைமுறி மோசடி வழக்கு தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கு. 1100 கோடி ரூபாய் அதுல மோசடி இடம்பெற்றது எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கும் கூட அர்ஜுன் அலோசிஸை கண்டுபிடிக்க முடியும் அது நிலைமையில இருக்குது. முன்னாள் மத்திய வங்கி ஆளுநரை கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில மறைஞ்சிருக்கின்றது இருக்கு. அப்போ யாருண்டா வேறு யாருமே இவரோட ஃப்ரெண்டு. அப்போ அது மாத்திரமல்ல, அப்போ அந்த வகையான செயற்பாடுகளை முன்னெடுத்து, அது மாத்திரமல்ல, கடந்த காலங்களில் எமது நாட்டு பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு வீழ்வதற்கு காரணமாக இருந்தது யார்? கடந்த காலங்களுக்கு தெரியும். இந்த நாட்டில் ஐக்கிய தேசிய கட்சிங்கிறது எத்தனை வருடங்களாக ஆட்சி செய்தார்கள்? தொடர்ச்சியாக 1977ஆம் ஆண்டு 94ஆம் ஆண்டு 17 வருடங்களாக ஆட்சி செய்தார். இந்த நாட்டில் கடன் பிரச்சனையா, இந்த நாட்டில் ஜாதி பிரச்சனையா, மத பிரச்சனையா, இனங்களுக்கு இடையே பிரச்சனையா, அல்லது யாழ்ப்பாணத்தை எரிச்சல் சம்பந்தமான பிரச்சனையா, நூலகத்தை எரிச்சல் சம்பந்தமான பிரச்சனையா, யாழ்ப்பாணத்தில் இருந்த கைது செய்யப்பட்டிருக்கின்ற இளைஞர்கள் 53 பேர் சிறைச்சாலையில கொண்டதுல இருந்து யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கி அதுல 97,000 புத்தகங்களை கொளுத்துன பாவித்தனமான நடவடிக்கையில் இருந்து இங்கிருந்த இளைஞர்கள், யுவதிகளை அவர்களுடைய அரசியல் ரீதியான நடவடிக்கைகளுக்கு வேற்றுமைத்ததிலிருந்து எல்லாமே செய்தது யாருன்றா தெரியாமல் இல்லை இந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கங்கள். அப்ப அந்த பாவித்தனமான நபர்கிட்ட எங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கின்ற அவர் வேறு எதுவும் இல்லை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பேசப்படக்கூடாத விஷயம். இப்போதும் கூட அவருக்கு எதிராக கூட வழக்கு, நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு, நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கை பிறகு எப்படியாப்பட்ட முடிவுகள் வரும் என்று சொல்லாது. அதனால வேண்டி அவர்கள் வெளியில இருக்கின்றவர்களா உள்ளே இருக்கின்றவர்களா என்பது நீதிமன்றம் தான் தீர்மானிக்க. அந்த தீர்மானத்தின் பொழுது நிச்சயமாக இவ்வாறான நபர்களுக்கு நான் சொல்வேன், என்ன தனிப்பட்ட ரீதியாக கேட்டுக்கொண்டாலும் கூட அவ்வாறான நபர்கள்ட்ட எங்கள்கிட்ட ஆலோசனை தேவையில்லை. ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்கு ஆரோக்கியமான ஆட்கள் போதுமான அளவு இந்த நாட்டில் இருக்கிறாங்க. அவர்களோட நாங்கள் ஆரோக்கியமான உரையாடல் செய்கின்றோம். ஆரோக்கியமான மக்கள் இருக்கிறாங்க, ஆரோக்கியமான மக்களோடு நாங்கள் உரையாடல் செய்கிறோம். அதனால வேண்டி இவர்கள் கடந்த காலங்களில் அதாவது விட்ட தவறுகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கும், அதே நேரத்தில் கடந்த இன்றைக்கு அவர்களுக்கு போக்கடம் இல்லாமல் இருக்கிறது காரணமாக மீண்டும் வந்து அரசாங்கத்துக்கு ஆலோசனை கூறுகின்ற பெரிய மனிதர்களாக தாங்களை மாற்றிக்கொள்ள முடியுமா ட்ரை பண்றாங்க. அதுக்கு சரி வராது.